Hello guys, நான் வாபர் வீடியோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹோம் பேங்கிங் ஓகேங்களா. ஸோ ஹோம் பேங்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்துருப்போம். ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன பார்க்க போகிறோம், பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். ஸோ நம்ம வந்து ஈஸி டு ஆக்சஸ் தான் இருக்குது ஓகேங்களா. பெர்ஃபார்ம் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் எனிவேர் எனி டைம் வித் இன்டர்நெட் ஆக்சஸ். நம்ம வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தால் நம்ம எந்த இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. கன்வீனியன்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹோம் பேங்கிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் சேவிங். ஸோ டைம் சேவிங் பார்த்தீங்கன்னா நீட் ஆஃப் விசிட் ஆஃப் ஃபிசிக்கல் பிரான்ச். நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் பிரான்ச்சை விசிட் பண்ண நமக்கு தேவையே இல்லை ஓகேங்களா. நோ நீட் ஓகேங்களா. அப்புறம் சேவிங் த கஸ்டமர்ஸ் டைம் அண்ட் எஃபோர்ட். கஸ்டமரோட எஃபோர்ட் அலைச்சலையும் அவங்களுடைய நேரத்தை வந்து சேவ் பண்ணுது இந்த ஹோம் பேங்கிங் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24/7 ஆக்சஸ். ஸோ ஆன்லைன் பேங்கிங் அவைலபிள் ஃபார் 24/7 24 மணி நேரம் 7 நாள் வந்து நமக்கு பேங்கிங் சர்வீஸ் வந்து ஆன்லைன் பேங்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அலோவிங் கஸ்டமர்ஸ் டு மேனேஜ் தர் ஃபினான்சஸ் அட் எனி டைம் இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ். எப்போ வேணால் அவங்களோட ஃபினான்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியுது, அவங்க மேனேஜ் பண்ண முடியுது. அது வீக்கெண்ட் இருந்தாலும் சரி இல்லை ஹாலிடேஸ் இருந்தாலும் சரி அவங்க ஈஸியாக பண்ண முடியும் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னன்னா எஃபிஷியன்சி. ஸோ ஹோம் பேங்கிங் பொறுத்தவரை ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குது. ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் எலக்ட்ரானிக்கலி, இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து எலக்ட்ரானிக் ப்ராசஸ் பண்ணப்படுது. ஸோ ரெடியூசிங் த டைம் அண்ட் பேப்பர் ஒர்க் அண்ட் வித் ட்ரெடிஷனல் பேங்கிங் மெத்தட்ஸ் கம்பேரிங். பார்த்தீங்கன்னா முன்ன காலத்தில் வந்து பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரெடிஷனலாக பேப்பர் ஒர்க்கு நம்ம செலான் ஃபில் பண்ண வித்ரா பண்ணாலும் அப்புறம் வந்து டெபாசிட் பண்ணாலும் செலான் ஃபில் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப இருக்குது. பட் இப்போ வந்து சிடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டெபாசிட் அந்த வித்ட்ராவல் மெத்தட் இருக்குது ஓகேங்களா. ஏடிஎம்ல பண்ணுறது இருக்குது ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து இப்போ நம்ம அதே மாதிரி ஹோம் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூசிங் த டைம் அண்ட் பேப்பர் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட் இம்பாக்ட். ஸோ இந்த எஃபிஷியன்சி மூலமாக இந்த என்வரான்மெண்ட் இம்பாக்ட் கம்மியாகுது ஓகேங்களா. ஸோ ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்டேட்மெண்ட், அதாவது நார்மல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எலக்ட்ரானிக் ஸ்டேட்மெண்ட் ஷிஃப்ட் ஆனதுனால ஸோ ஆன்லைன் பேங்க் கான்ட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பேப்பர் யூசேஜ். இந்த பேப்பர் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்டிங் த என்வரான்மெண்ட். இது வந்து நம்ம பெனிஃபிட் என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ரொம்ப நன்மை தர விஷயம் சொல்லணும் ஓகேங்களா. ஏன்னா பேப்பர் யூசேஜ் கம்மியாச்சுன்னா மரத்தை வெட்ட மாட்டாங்க. அண்ட் தென் பேப்பர் யூசேஜ் கம்மியாச்சுன்னா நம்மளுடைய எப்படி இந்த என்வரான்மெண்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. ஸோ என்ன தான் நம்ம ஹோம் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், அதுக்கு செக்யூரிட்டி நல்லா இருக்குங்களா. ஸோ எம்ப்ளாய் அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட். அதாவது ரிஸ்க் ஆஃப் ஃப்ராட் வந்து முடிஞ்சாலும் கம்மி பண்ணுறாங்க இந்த ஹோம் பேங்கிங் சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்ததாக இருக்காங்கன்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு அடிஷனல் சர்வீசஸ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேங்கிங் வந்து நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்தா செய்கிறாங்க, அதிகமாக ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் அடிஷனல் சர்வீசஸ் சச்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேங்கிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்களா. அப்புறம் ஃபினான்ஷியல் பிளானிங் டூல்ஸ் ஈஸியாக பிளான் பண்ண முடியுது. அப்புறம் த்ரூ த ஹோம் பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹோம் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் ஈஸியாக பண்ண முடியுது சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஸோ மானிட்டர் அண்ட் மேனேஜ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ரிமோட்லி கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் த ஃபினான்ஷியல் வெல்பிங். நம்ம பேங்க்குக்கு போகாமே நம்முடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க ஃபினான்ஷியல் வெல்பிங் நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியுது, ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இட்ஸ் ஈஸி டு யூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் கன்சிடரேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, நம்ம பெனிஃபிட் பார்த்துறோம், ஒரு சேலஞ்சஸ் என்னது ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்குது பார்த்துலாம் ஓகேங்களா. ஸோ சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் கன்சர்ன்ஸ். ஸோ செக்யூரிட்டி அண்ட் கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன தான் ஆன்லைன் பேங்கிங் ரொம்ப சேஃப்டியாக நம்ம பத்திரமா கிரியேட் பண்ணியிருந்தாலும் அந்த பேங்கர்ஸ் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த ஃபினான்ஸில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்றது பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுறவங்க யூசர் தான் தெரியணும் ஓகேங்களா. ஸோ யூசர் நீட் டு ஃபாலோ த பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ப்ரொடெக்ட் த லாகிங் கிரெடென்ஷியல் பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் அந்த லாகின் டீடைல்ஸ் வந்து அவங்க பாதுகாப்பு வச்சு அவங்களோட பொறுப்பு, அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாத ஒரு சேலஞ்சான விஷயமா ஆகிடும் அது வந்து. அப்புறம் ஃப்ராடான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்லலாம் ஓகேங்களா. அப்புறம் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் எப்படி யூஸ் பண்ணுறதா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ சம் இண்டிவிஜுவல் ஃபேஸை சேலஞ்சஸ் இன் டிஜிட்டல் லிட்ரஸி. அந்த அதை பற்றி தெரியாத நிறைய பேர் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பேங்க்ஸ் ப்ரொவைட் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ். அதாவது பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அவங்க இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எஜுகேஷன் ரிசோர்ஸும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு சேலஞ்சாக இருக்குது சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இஷ்யூஸ். ஸோ என்ன தான் நம்ம கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இன்டர்நெட் வந்து ஸ்டேபிளாக இருந்தாலும் சம்டைம்ஸ் இது ஆப்பன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ சேலஞ்சு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்து நடக்க தான் செய்யும் ஓகேங்களா. இன்னும் வந்து இப்போ கிராமத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே அந்த ஒரு இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி இடத்துல வந்து நமக்கு இந்த பேங்கிங் வந்து அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, ஹோம் பேங்கிங் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, இட் டேக்ஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேன்சல் ஆகிடும், நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி கன்சிடரேஷன். ஸோ ப்ரைவேசி கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் பேங்கிங் வந்து நம்ம ஹோம் பேங்கிங் நல்லா செக்யூராக இருந்தாலும் ஸோ அவேர் ஆஃப் ப்ரைவேசி பாலிசிஸ் டேட்டா யூசேஜ் ப்ராக்டிசஸ் வித் த ஹோம் பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது அந்த ஹோம் பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவேராக இருக்கணும், அந்த ப்ரைவேசி பாலிசி தான் பார்த்து படித்து அது நம்ம டேட்டா அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம டேட்டா அவங்க எப்படி வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம பார்த்து நம்ம தான் கன்சிடராக நம்ம தான் அவேராக இருக்கணும் ப்ரைவேசி கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த ப்ரைவேசி பாலிசி படித்து தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க பேசி ஓகேங்களா. அது வந்து ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்குன்றாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ஆன் டெக்னாலஜி. ஸோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லாம் ஒரு காமனான விஷயமாச்சு. நம்ம எல்லாத்துக்கும் டெக்னாலஜி இப்போ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ ஒன் டே வந்து எதனா ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் சாஃப்ட்வேர் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு பிக் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களா. ஸோ ஜஸ்ட் லைக் தட். ஸோ டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனி டிஸ்டர்பன்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் டெம்பரரி இம்பாக்ட் த சர்வீஸ் ஆஃப் அவைலபிலிட்டி. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டாலும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வாட் எவர் இஸ் ஆர் இன்டர்நெட் ஆக்சஸில் நம்ம வந்து ஒரு கேப் விழுந்ததாக இருக்குது, நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் செய்துன்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதாங்க தெரியும் பிடிச்சிருங்க புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். பெறுவது உங்கள் வாலா.